அப்ப கஷ்ட காலங்களில் நம்ம அந்த நிலையில இறைவனை கூப்பிடுறோமே, நல்லபடியாக வச்சிருக்கும் போது இன்னும் எவ்வளவு அதிகமாக நினைக்கணும். சரி, நினைக்காம போயிட்டோம், அலட்சியமா இருக்கிறோம், அப்படி இருக்கிற நிலையாவது பாவனை கேட்கணும். இறைவனை அலட்சியப்படுத்திட்டு இருக்கேன், நான் மன்னிச்சிரு, சைத்தான் என்னை தூண்டிட்டு இருக்கான், மன்னிச்சவங்க தூண்டிட்டு இருக்கேன், பாவங்களை மன்னிச்சு என்னை மீட்டு கொடு, உன் நினைவுகளில் வாழணும், உன்னோட வேதனை நான் படிக்கணும், அது வாழ்க்கை அமையணும், உன்பது அந்த செய்திகளை நான் கேட்கணும், அது எனக்கு வாழ்க்கை அமையணும். இந்த அளவுக்காக நம்ம தவறிட்டு தான் உணர்றோமா? நம்ம தவறுறோம், எல்லாத்தையும் தவறிட்டு இருக்குது. அது உணராமலுக்கு குறையா இருக்குது. காரணம், நம்ம போதையில் ஆயிட்டோம், பிரித்தன்மை தான் போகுது. பிரித்தறிஞ்சு என் தவறை நான் உணர்ந்துட்டா, எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணிட்டு இருக்கேன், உன்னை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னை மறுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன், மனைச்சியில் போயிட்டு இருக்கேன், பொருள்முக்க நான் போயிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சுட்டு இருக்க, நீ மீட்டு கொடுக்குற, நீ நான் மட்டும் வைப்பேன். அந்த அளவுக்கு ஒன்றை படிச்சா கூட அவனுக்கு உதவி சமயமாக தான் இருக்கும். நான் மூடி கிடந்தாலும் சரி, எந்த விதத்தில் நான் மூடி கிடந்தாலும், மூடி கிடக்கிற நேரமே என்னை மீட்டு கொடுக்குன்னு கேட்டால் கூட அவனுக்கு உதவி இருக்கு. ஆனால் அதையும் உணராமல், ஒத்துக்காமல், ஒப்படைக்காமல் இருக்கும் பொழுது கஷ்டங்கள் தான். கஷ்டம் மேலே கஷ்டங்கள். அப்போ உடனே இறைவன் திரும்புகிறோம். இறைவா, வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, பல் வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, இங்கே அரிக்குது, அங்கே அரிக்குது. இப்போ இறைவன் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ சுதந்திரமாக வச்சுருக்கான். இந்த சுதந்திரமாக இருக்கிற நிலையில் நம்ம தவறை உணர்ந்தா போதும். எங்கே தவறிட்டு இருக்கோம், அந்த தவறை உணராமல் குறையா இருக்குது. அதை மற்றவங்க மூலமாக சொல்லும்போது ஒத்துக்காமல் இருக்கிறது குற்றமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக இது உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தவிர்த்துக்கங்க, கொஞ்சம் குரானை படிங்க, கொஞ்சம் மீட்டிங் கேளுங்க, கொஞ்சம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற குறைகள் நம்மகிட்ட இருக்கிற நம்ம உணர தவறின் காரணமாக மற்றவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிச்சோம். வெளியில் செறிஞ்சிடும், உள்ளுக்குள்ள விருப்பம் வந்துடும். அவங்க நான் சுத்தமானவங்களா, அவங்க நல்லவங்களா அப்படிங்கிற அளவுக்கு சைத்தான் அலையை காமிக்கலாம். ஒரு செய்தி நம்ம வரும்பொழுது அலட்சியப்படுத்தும், சொல்கிறவங்களுக்கு உதாசனப்படுத்திடும். அவங்க மேலே கோவம் கூட வருது. நமக்கு நல்லது சொன்னால் கோவம் வந்துடும். நான் மறுத்த, நான் அலட்சியப்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷய சத்தியத்தை, உண்மையை மற்றவங்க மூலமாக வெளிப்படும் போது, அது பெற்றவங்க மூலமாக வரலாம், மற்றவங்க மூலமாக வரலாம். ஆனாலும் நம்ம அதை மறுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்.